கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோசுவாவின் புஸ்தகம், அதில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 1:9. அதன் பின்பகுதி, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இது யோசுவாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் அனைத்து வசனங்களும் நமக்கு நம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ நம்ம அந்த பாதையில் நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையில் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இது யோசுவாக்கு சொன்னது தானே, எனக்கு சொல்லவில்லை. எனக்கு சொல்லலை அப்படின்னா வேதத்தில் ஒரு வசனம் கூட நம்மளை நோக்கி வராது. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த வசனம் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இந்த 5ஆம் மாதத்தில் நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். எப்படி ஒரு உயிர்ப்பிக்கும் வார்த்தை பாருங்களேங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம போகிற இடத்துல அநேக ஃபெயிலியர் ஆகுது, அநேக காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல போய் நம்ம எரிபந்து மாதிரி போன வேகத்தில் அதே மாதிரி திரும்பி வருவோம். நம்ம போன இடத்துல ஃபெயிலியரே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம திரும்பி வருவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்களேங்க, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்பொழுது எனக்கு விரோதமாய் எதிராக வருவோம் யார்? தாவீது ராஜா சொன்னது போல நம்ம சொல்ல முடியும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரா, நமது பட்சத்தில் இருக்கிறாரா? உண்மையிலே கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடனே இருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மளை சுத்தியாரமாக கூட்டியமாக இருக்கிறார். ஆனால் அதை உணராமல் நம்ம சுயத்தில் போகும்போது தான் நிறைய நேரம் நம்ம கால்கள் சறுக்குகிறது, நம்ம பாதைகள் தடுமாறுகிறது. நம்ம பாதையில் தேவனிடத்துக்கு ஒப்பு வைக்கும் போது தேவனே, நீ நானல்ல ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவர் என் வழிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் காரியங்களை நீங்கள் தான் ஆண்டவர் செயல்படுத்த வேண்டும் ஆண்டவரேன்னு முழுமையாக தேவனிடத்தில் நம்ம ஒப்படைக்கும் பொழுது நம்ம போரும் இடம் எல்லாம் தேவனாய கர்த்தர் நம்முடன் இருந்து நம்ம வழிகளை செயல்படுத்துகிறார். நான் ஏசாயால சொல்லப்படுகிறது, வழி இதுவே நடவு என்ற சத்தம் உங்கள் காதையில் கேட்கும் அப்படின்னு. எப்போ கேட்கும்? நம்ம தேவனுடைய கட்டளைகளை கேட்டு தேவனுடைய பிரியமாக நடக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளில் நிற்கும் பொழுது, தேவனுடைய வழிகளை தெரிந்து கொண்டு அதிலே நிற்கும் பொழுது இந்த சத்தத்தை நம்ம காதுகளில் கேட்க ஆரம்பிப்போம். அப்போ போகும் இடம் எல்லாம் தேவனாய கர்த்தர் நம்மளுடனே இருந்து நம்மளை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். இதுக்கு முன்னால் பாருங்களேங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் உண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? யோசுவா இடத்துல கலங்கி போய் நின்றாரு. மோசையை போல நான் உண்டா? மோசை கூட என்னால் செய்ய முடியுமா? சிங்கடலில் பிறந்த மோசே, அன்னைக்கு அடையாள அற்புதங்கள் செய்த மோசே, நான் என்னால் என்ன செய்ய முடியும்? மோசையை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க, தாயின் கருவிலிருந்து அவரை பாதுகாத்தீங்க, அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவர் எல்லாமே எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்படும் பொழுது அவரை நீங்கள் பாதுகாத்தீங்க, அரண்மனையில் வளர்த்தீங்க. நீங்கள் நான் அப்படி இல்லையா ஆண்டவரே, என்னால் முடியுமா, என்னால் செய்ய முடியுமா அதெல்லாம் அப்படின்னு யோசுவா பயந்து போய் நிற்கும் பொழுது அழகா தேவன் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, திகையாதே, நான் உன்னோட இருக்கேன், நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தராகி நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு அதே தேவன் இதை முன்னோக்கி சொல்றாரு. அதான் பாருங்களேங்க, நான் உனக்கு கட்டளையிடையா, பலம் உண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே. அப்போ நம்ம எங்கே போனாலும் பயப்பட வேண்டாம், என்ன காரியங்கள் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை சதி மோசங்களாக இருக்கலாம், எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீங்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உலகம் உங்களை கைவிடலாம், தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றது தான் தேவனுடைய வாக்கு. உலகம் நம்மளை கைவிட்டுருக்கலாம், தள்ளி வைக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு இடமெல்லாம் எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆண்டவரே, நான் எங்கே தொட்டாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் ஆண்டவரே, எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு உடல் நான் குறையுதான், எப்போ பார்த்தாலும் எனக்கு காய்ச்சலாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் உடம்பு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நான் எதை தொட்டாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, கடலில் தான் இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் கடலில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சரியான வேலை இல்லை, ஒரு சரியான குடும்பம் அமையல, எனக்கு சரியான கணவன் மனைவிக்குள்ள சரியான காரியம் இல்லை, அப்பா அம்மாக்குள்ள சரியான காரியம் இல்லை, பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, எத்தனையோ வருடங்களாக நான் வேலை பார்த்தாலும் அதில் என்னால் உயிர்வே காண முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் கடலில் தான் இருக்கேன், ஒரு சொந்த வீடு எனக்கு இல்லை அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எதுக்குமே கொல்லப்படாதீங்க. இன்றைய தினம் தேவன் உங்களுக்கான வழிவாசலை திறந்து வைக்க உதவராக இருக்கிறார். அதனால் தான் பயப்படாதே, கலங்காதே, திடமனதாயிரு, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு என்னன்னு நம்ம நல்லாவே தெரியும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இந்த வசனத்தை திரும்ப இதை படிக்கிறேன் பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் பாருங்களேங்க, எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்களேங்க. கர்த்தர் நம்மளுடனே இருந்து நம்முடைய வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவ சத்தத்தை கேட்டு அவரை பின் செல்ல வல்லவராக நம்ம ஆயுதமாவோம். ஆமை ஜெபிப்போம்.
எங்களை அதிகமான அன்பின் பரலோபிதாவே, நீ போகும் இடம் எல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடன் இருந்து எங்கள் வழிகளை செவைப்படுத்தி எங்களை ஜெயங்கொள்ளும் வாழ்க்கை வாழ்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடன் இருப்பதை உணர்ந்து நீர் எங்களுக்கு காட்டும் வழியிலே நிலைத்து நிற்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே பயந்து கொண்டிருக்கும் காரியங்களிலிருந்து, போராட்ட காரியங்களிலிருந்து அவர்களை விடுதலைக்கு அழைப்பதற்காக, விடுதலை செய்ய அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவருடன் இருந்து அவர்களை வழிநடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு கற்று தருகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் செல்லும் இடமெல்லாம் நீர் அவங்க பிள்ளைகளுடன் இருந்து அந்த பிள்ளைகளின் வழிகளை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாலிப பருவம் உங்க சொந்தமாட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.